ஹாய் கல்விக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள் வந்துட்டு ஜாதி மல்லி பூக்கும் காலங்க. ஆமாங்க, ஜாதி மல்லி பூக்களுக்கான சீசன் வந்து துவங்கி ஆயிடுச்சு. ஜாதி மல்லி செடி அதிகமாக பூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல அந்த செடி அடர்த்தியாக வளரணும். இந்த ஜாதி மல்லி அதிகம் பூக்கணும்னா இதை முதல்ல நீங்கள் செய்யணும். ஆமாங்க, அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளரக்கூடிய அந்த செடிகள் தான் வந்துட்டு அதிக பூக்களை கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற குட்டி குட்டி டிப்ஸு நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஜாதி மல்லியோட அந்த காய்ந்த நுனிகள் இருக்கு இல்லைங்களா, காய்ந்த நுனிகள், காய்ந்த இலைகள், அதெல்லாம் முதல்ல நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நிறைய குட்டி குட்டி அரும்புகள் இருக்கிறத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. முதல்ல அந்த க்ரோபேக்கில் இருக்கக்கூடிய களை செடிகளை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. உங்கள் செடி வந்துட்டு மண்ணில் இருந்தால் அப்படின்னா அந்த மண்ணை கிளறி அந்த வேருக்கு மண்ணை அணைச்சி வைங்க. பொதுவாக ஜாதி மல்லி கொடியாக ஓடுங்க, அதை குத்து செடியாக மாற்றி நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். முதல்ல வந்து களைகளை முழுக்க நான் அப்புறப்படுத்திக்கிறேன். பாருங்கள், இந்த க்ரோபேக்கில் பாதி அளவுக்கு தான் மண் இருக்குது. அந்த செடி ஓரளவுக்கு வளர இந்த மண்களை வந்து போதுமானது. ஆனால் முழுமையாக ஜாதி மல்லி அதிகம் பூக்கணும் அப்படின்னா மண்களை வந்து பத்தாது. இப்போ நான் மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த செடிக்கு வந்து கொஞ்சம் மண் கலவையை கொடுத்து கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள், பைரூக்கிகள் வந்து கொடுக்கணும். என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டு ஜாதி மல்லிக்கும் நீங்கள் செய்யுங்க. நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜாதி மல்லி மண்தரையில் வச்சுருந்தாலும் சரிங்க, மாடியில் சின்ன க்ரோபேக் அப்படின்னா ஒரு கைப்பிடி போதும். நான் வந்து கொஞ்சம் பெரிய க்ரோபேக்கில் ஜாதி மல்லி வச்சிருக்கிறதுனால ஒரு 3 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கவனித்து செய்யணும். இந்த வேப்ப முன்னாக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டுக்கள் உருவாகும் பொழுது மொட்டுக்களை எந்த பூச்சி தாக்குதலும் வரக்கூடாது, மொட்டுக்கள் கருகி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேப்பம் புண்ணாக்க நல்ல போர்வெல் வாட்டரை வச்சு, அதாவது குளோரின் ஃப்ரீ வாட்டரை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு, இந்த கரைசலை வந்துட்டு நம்ம மண்கலவை மாற்றுறதுக்கு முன்னாடியே அந்த ஜாதி மல்லி செடியை சுற்றி ஊற்றி விட்டுறணும். இன்னொன்று நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சூப்பரான பைரூக்கி புளிச்ச மோர் கரைசலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி என்ன மண் அந்த செடிக்கு கொடுக்க போகிறனோ அந்த மண்ணை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மண் கலவை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய க்ரோபேக் சைஸ் பெருசுங்கிறதுனால 2 பங்கு தோட்ட மண், 2 பங்கு கம்போஸ்ட்டு, 1 பங்கு வந்துட்டு அந்த தென்னை நார் கழிவு வந்து நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மண்ணை பிடிச்ச உடனே புட்டு மாற வரணும், உதிர்த்து விட்டால் பொல பொலன்னு உதிரணும். இதுதான் வந்து ஒரு அருமையான மண் கலவைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து அந்த கரைச்சி வச்ச வேப்ப முன்னாக்கு கரைசலை அந்த செடியுடைய மண்ணில் வேர்பகுதி முழுக்க நனையுமாறு நான் வந்து ஊற்றி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் அடியை ஒட்டி இருந்தாலும் நம்ம திரும்ப தண்ணியை ஊற்றி கழுவி நம்ம ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி வந்து பயிரூக்கி கொடுக்குறப்ப அன்றைக்கி நீங்கள் ஜாதி மல்லிக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்போ வேப்ப முன்னாக்கு கரைசலை கொடுத்த பிறகு அடுத்து நம்ம இந்த மண்ணை வந்து கொடுத்துடணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 பங்கு தோட்டமண், 2 பங்கு கம்போஸ்ட், 1 பங்கு வந்துட்டு கொக்கோபீட். இந்த மண்கலவை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பாதி அளவுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா செறிவான மண்ணை நம்ம முதல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செடி அடர்த்தியாக வளரும் பொழுதே அதிக அரும்புகள் வரும், அதிக பூக்கள் வந்து பூக்கும். இப்போ அந்த பேசனில் இருக்கக்கூடிய பாதி மண்ணை நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், க்ரோபேக்கில் வந்துட்டு 3/4 வந்து எனக்கு மண்ணை வந்து நான் கொடுத்துட்டேன். மீதி வந்துட்டு ஒரு 1 ஜான் அளவுக்கு தான் மிச்சம் இருக்குது. இது வந்து நமக்கு மூடாக்கு போடும் பொழுது வந்து சரியாக இருக்கும். ஸோ அந்த மண்ணை வந்துட்டு நான் சமமாக வந்து பரப்பி விட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் மண் கலவை கொடுங்க. உங்கள் ஜாதி மல்லி செடி இப்போ வந்து மண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நீங்கள் அந்த ஜாதி மல்லியுடைய வேர்பகுதியை சுற்றி கிண்ணம் பறித்து, அதாவது கொஞ்சம் பள்ளம் பறித்து கம்போஸ்ட் வந்து ஒரு 2 தட்டு வந்து நீங்கள் கொடுங்க. கூடவே வேப்ப முன்னாக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ மண் கலவையை நம்ம கொடுத்துட்டோம். மண்கலவை கொடுத்து எல்லா பக்கமும் சமமாக மண்ணை நிறைவு விட்ட பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய செடி இப்போ தான் வந்து செழிப்பாக வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய செடிங்க. நான் வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ அந்த கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து குட்டி குட்டி அரும்புகளோடு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அரும்புகள் இல்லாமல் நல்ல கொடிமாற வளர்ந்து ஓடுது இல்லைங்களா, அந்த கிளையை வந்துட்டு ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அரும்புகள் இல்லாமல் வர்ற கிளைகளை நம்ம ப்ரூன் பண்ணி விடும் பொழுது அடுத்து வந்துட்டு அதில் வந்து அரும்புகள் வர ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு நிறைய ஜாதி மல்லி அரும்புகள், நிறைய ஜாதி மல்லி பூக்கள் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரூனிங் முடிச்ச பிறகு நம்ம அந்த புளிச்சமோர் கரைசல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த புளிச்சமோர் கரைசல் வந்துட்டு அந்த மண்ணுடைய மேற்பகுதிக்கு வந்து தெளிச்சு விடுங்க. இந்த புளிச்சமோரோட புளிப்பு தன்மை செடி அடர்த்தியா வளரவும் அதிக பூக்கள் வரவும் வந்து தூண்டுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே.